அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களினுடைய இரண்டாவது நாளாக மார்ச் 1ஆம் தேதி ஆகிய இன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இதுவரைக்கும் இந்த போர் சார்ந்து என்னவெல்லாம் நடந்திருக்கின்றது, குறிப்பாக யாருமே எதிர்பார்த்திராத பல மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது இந்த போரினுடைய நிலவரம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற தற்போதைய நிலவரத்தை தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். என்ன என்பதை விரிவாகவே நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஈரானிய இஸ்லாமிய குடியரசினுடைய 47 ஆண்டுகால வரலாற்றையே புரட்டி போடுகின்ற வகையில் அதனுடைய உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி தெஹ்ரானில் அவரினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே வைத்து கொலை செய்யப்பட்டதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இராணுவ நடவடிக்கை என்றது ஒரு தீர்க்கமான திருப்பு முனையை எட்டியிருக்கு என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த தொடர் தாக்குதல்கள் மூலமாக ஈரானிய ஆட்சி முறை குறித்தும் அதே சமயம் இந்த ஈரானிய இராணுவத்தினரை குறித்தும் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஊடகங்கள் தங்களுடைய கருத்தை வெளியிட்ட வண்ணமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஈரான் நாட்டினுடைய அதிஉச்ச தலைவர் தற்பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த கொல்லப்பட்ட விடயம் என்றது இதற்கு எதிராக பல நாடுகள், உலக நாடுகள் எல்லாமே குரல் கொடுத்திருக்கின்றன. எப்படி என்றால் அந்த ஈரானிய தலைவர் கொல்லப்பட்டதுன்றது ஒரு தவறான விடயம் அப்படி என்று சொல்லியும் பல நாடுகள் தங்களினுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதே சமயம் ஈரானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஈரானிய மக்களுமே தலைவருக்கு காமேனி அவர்களுக்கு தங்களினுடைய அஞ்சலியை செலுத்துவதாக இருக்கட்டும், அதே சமயம் அவர் கொல்லப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் செய்வதாக இருக்கட்டும், அவற்றையுமே காணொளிகள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலுமே இன்னொரு பக்கம் ஈரானிய மக்களே, குறிப்பாக உலக நாடுகளில் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் அவர் கொல்லப்பட்டதை கொண்டாடக்கூடிய காட்சிகளையுமே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலையுமே முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு ஒரு கலவையான விடயங்கள் அவருடைய மரணம் சார்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் சர்வதேச ஊடகங்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்கின்றன அப்படின்னு சொன்னால், இந்த தொடர் தாக்குதல்கள் மூலமாக ஈரானிய ஆட்சி முறை குறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறைகளினுடைய திறன், அது மட்டுமல்லாமல் தங்களினுடைய உயர் அதிகாரிகளை பாதுகாக்கிறதிலேயே ஈரானிய இராணுவத்தினருடைய இயலாமை போன்றன இந்த உலகிற்கு வெளிச்சம் பெற்றுள்ளது அப்படி என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அமெரிக்க இஸ்ரேலிய உளவுத்துறையை பாராட்டியும், இன்னொரு பக்கம் ஈரானியினுடைய இயலாமையை சுட்டிக்காட்டியும் தங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, என்னதான் சர்வதேச ஊடகங்கள் இது சார்ந்த செய்திகள் வெளியிட்டாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஈரானிய தலைமைத்துவத்திற்கு இது தங்களுடைய இருப்பை தீர்மானிக்கும் ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் அரசியல் ஆய்வாளர்கள் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் இஸ்ரேலிய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக அந்நாட்டு மக்களை தூண்டி வருகின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ட்ரம்ப் இதனை வர்ணிக்கின்ற பொழுது எவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்றால், தலைமுறைகளுக்கு பிறகு கிடைத்த ஒரே வாய்ப்பு அப்படி என்று சொல்லி அவர் இந்த விடயத்தினை வர்ணித்திருக்கிறார். இதன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு இருவருமாக இணைந்து அந்நாட்டு மக்களையே தூண்டி வருகின்றார்கள் அந்த நாட்டுக்கு எதிராகவே. காரணம் பொருளாதார நெருக்கடி மற்றும் மதகுருமார்களினுடைய ஆட்சி மீதான அதிருப்தி என்றன ஈரானிய மக்கள்ல இன்னமுமே நீடித்து வருகின்றது. ஆகவே அதனையும் ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு மக்களை தூண்டி விடுவதன் காரணமாக ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்கின்றது ஒரு நோக்கமாக இருக்கலாம் என்றது அரசியல் ஆய்வாளர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. எது என்னவாக இருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஈரானினுடைய சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை என்றது தற்பொழுதைய இந்த தலைமையகத்திற்கு விசுவாசமாகத்தான் இருக்கின்றார்கள். இன்னுமே தங்களுடைய பங்களிப்பை முழுவதுமாகவே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஈரானை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி ஈரான் சார்பாக கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்த்தாலுமே
கடந்த கால மோதல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மோதல்களில் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக ஈரானிய படைகள் வந்து எந்த அளவிற்கு திறம்பட பதிலடி கொடுக்க முடியும் என்றதை வந்து சொல்ல முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே சமயம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட எச்சரிக்கையின்படி ஈரான் கடுமையான தாக்குதல்களை முன்னெடுக்குமாக இருந்தால் இதற்கு முன்னர் ஒருபோதுமே எதிர்பாராத அல்லது இதற்கு முன்னதாக காணாத அளவிலான ஒரு பேராற்றலை இவர்கள் எதிர்கொள்ள நேரிடும், அதாவது ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் என்கின்ற மாதிரியாக அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியான ஒரு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுமே பதிலடி தாக்குதல், அதுக்குமே கடுமையான தாக்குதல் வழங்கப்படும் என்று சொல்லி கூறப்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த தொடர் தாக்குதல்கள், குண்டுவீச்சு தாக்குதல்கள் வந்து எவ்வளவு காலம் நீடிக்கும் அல்லது எப்பொழுது இது நிறைவுக்கு வரும் அப்படி என்று சொல்லி எந்த ஒரு உத்தியோகபூர்வமான செய்திகளுமே இதுவரைக்குமே வெளியாகவில்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஈரானினுடைய அதி உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி வந்து காலமானதை தொடர்ந்து அந்த நாட்டினுடைய புதிய இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி ரேசா அராஃபி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறதாக ஈரானிய ஊடகங்கள் வந்து செய்திகளுமே வெளியிட்டிருந்தன. இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரினுடைய தெரிவு என்பது ஈரானிய அரசியல் அமைப்பினுடைய 111வது பிரிவின்படி உச்ச தலைவர் ஒருவர் பதவியில் இல்லாத போது அல்லது அவர் காலமானால் புதிய தலைவர் ஒருவரை நிபுணர்கள் பேரவை வந்து தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் ஒரு தற்காலிக தலைமை பொறுப்பு வந்து உருவாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த உயர்மட்ட மதகுருமார்கள் மற்றும் அதிகாரிகளினுடைய ஆலோசனையின் பின்னராக இந்த அலி ரேசா அராஃபி இந்த பொறுப்பிற்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது தெரிவு செய்யப்பட்ட இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய செல்வாக்கு மிக்க மத மற்றும் அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இந்த ஒரு பதவிக்கு வருவதற்கு முன்னதாகவே ஈரானினுடைய சக்தி வாய்ந்த பாதுகாப்பு சபையின் உறுப்பினராகவும் ஈரானின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் சபையின் உறுப்பினராகவும் ஈரானிய மத கல்விக்கூடங்களின் தலைவர் மற்றும் நிபுணர்கள் பேரவையின் மூத்த உறுப்பினர் ஆகிய முக்கிய பொறுப்புகளில் அவர் வகித்து வந்திருக்கின்றார். ஆகவே இந்த மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போர் சூழல் வந்து தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அலி காமேனியினுடைய மறைவு என்றது ஈரானுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமையில தான் உடனடியாக அந்த நாட்டினுடைய நிர்வாகம் மற்றும் இராணுவ கட்டமைப்பை வந்து தடையின்றி முன்னெடுத்து செல்றதுக்காக அலி ரேசா அராஃபியினுடைய நியமனம் வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே ஈரானினுடைய நிபுணர்கள் பேரவை வந்து விரைவிலேயே கூடி அந்த நிரந்தரமான ஒரு புதிய உச்ச தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கும் வரைக்குமே இந்த அலி ரேசா அராஃபி தான் நாட்டினுடைய உயரிய முடிவுகளை வந்து எடுக்கும் அதிகாரத்தையும் கொண்டிருப்பார். அது மட்டுமல்லாமல் இந்த இடைக்கால தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாலுமே தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியன் உள்ளடங்கிய தற்காலிக சபையுடன் இணைந்து அவர் பணியாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆகவே இதுதான் இதுவரைக்குமே இந்த போர் சார்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தற்காலிக நிலவரங்களாக இருக்கக்கூடிய நிலைமையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்கின்ற எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களும் இல்லை. ஆனால் உண்மைக்குமே எல்லா மக்களினுடைய ஆசை என்றது வந்து நிச்சயமாக போர் என்றதை எப்பொழுதுமே எந்த ஒரு மக்களுமே விரும்ப மாட்டார்கள். வீணாக ஒரு உயிர் இழக்கப்படுவதை வந்து யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆகவே மிக கூடிய அளவுக்கு மிக விரைவாக இந்த போர் முடிவுக்கு வருவது நிச்சயமாக சிறந்தது. முடிவுக்கு வரும் என்றதை நம்புவோம். இதை தவிர வேறு எந்த ஒரு விடயங்களையுமே நாங்கள் பேச முடியாது, அதாவது சொல்ல முடியாது, எதிர்வு கூறிவிட முடியாது. ஆகவே அந்த நிலைமையில் இந்த போர் பற்றி கடந்து வந்த பாதைகள் எங்களுக்கு இருக்கிறதுனால் அதனுடைய இழப்பு எவ்வாறு இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாக இந்த போர் எவ்வளவுக்கு கூடிய விரைவிலே முடிவுக்கு வர வேண்டுமோ அவ்வளவுக்கு மிக விரைவிலேயே முடிவுக்கு வர வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து. இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.